வெல்கம் டு கார்பன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஐடி இல்ல ஒரு நம்பர் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ஏதோ ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணிட்டு இன்னொரு டேட்டாவை ஒரு டேபிள்ல இருந்து லுக்கப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். VLOOKUP மாதிரியே நிறைய அதர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. HLOOKUP, XLOOKUP எல்லாம் இருக்கு. ஸோ அந்த XLOOKUP, HLOOKUP இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதோட கார்ட்ஸை நான் மேலே கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம VLOOKUP எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்மகிட்ட பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு எம்ப்ளாயி மாஸ்டர் டேட்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி இருக்குது, அடுத்து நேம் இருக்குது, ஜாயினிங் டேட் இருக்குது, ஏஜ் இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போது இந்த ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒவ்வொரு யூனிக்கான எம்ப்ளாயி ஐடி இருக்குது. இப்போ நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு யூனிக்கான ஒரு ஃபீல்டை வச்சு தான் நம்ம லுக்கப் பண்ண முடியும். இங்கே நமக்கு யூனிக்கான ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எம்ப்ளாயி ஐடிங்கிறத இங்கே ஆல்ரெடி என்டர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போது நம்ம VLOOKUP போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு போடுங்க. VLOOKUPன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்முலா ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூனா என்ன அப்படின்னா எந்த வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம டேட்டாவை லுக்கப் பண்ண போகிறோமோ அதான் லுக்கப் வேல்யூ. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், எம்ப்ளாயி ஐடி, அதாவது இந்த செல்லை என்டர் பண்ணக்கூடிய எம்ப்ளாயி ஐடி வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அதோட காலம் மாறாத மாதிரி காலம் மட்டும் என்ன பண்ணிடலாம், லாக் பண்ணிடலாம் டாலர் போட்டு. அடுத்து கமா போட்டீங்க டேபிள் அரே, அதாவது எந்த டேபிள்ல இருந்து நீங்கள் லுக்கப் பண்ண போறீங்களோ அந்த டேபிள் அரேவை செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய டேபிள். ஸோ அந்த டேபிள் அரே என்ன பண்ணுங்க, ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு இதை என்ன பண்ணிடுங்க, டாலர் போட்டு லாக் பண்ணிடுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எந்த டேபிள் அரே லுக்கப் பண்ண போகிறோமோ அந்த டேபிள் அரேல நம்ம லுக்கப் பண்ணக்கூடிய ஃபீல்டு தான் ஃபர்ஸ்ட் காலமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயி ஐடி பேஸ் பண்ணி லுக் பண்ணுறோம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற டேபிளில் எம்ப்ளாயி ஐடி தான் ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கு. அதை என்ஷூர் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது காலமில் இருக்கிற டேட்டா உங்களுக்கு வேணும். ஸோ எம்ப்ளாயி நேம் வந்து செகண்ட் காலமில் இருக்குது, ஜாயின் டேட் தேர்டில் இருக்குது, ஏஜ் ஃபோர்த்லையும், டிபார்ட்மெண்ட் ஃபிஃப்த்லையும் இருக்குது. இப்போ நமக்கு நேம் வேணால் நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் காலம்லேருந்து பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், காலம் இண்டெக்ஸ் நம்பர் 2ன்னு போடணும். அடுத்து கமா. இப்போ நமக்கு வந்து இந்த மேட்ச் எப்படி இருக்கணும், எக்ஸாக்ட் மேட்சா அப்ராக்சிமேட் மேட்சா. எக்ஸாக்ட் மேட்ச்னா 0ன்னு போடணும், அப்ராக்சிமேட் மேட்ச்னா 1ன்னு போடணும். இப்போ நமக்கு என்ன வேணும், எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ என்ன பண்ணுறோம், 0ன்னு போடுறோம். போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி 01க்கு ஜேம்ஸ் வாக்கர்னு இருக்கு. இப்படி கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐடிக்கும் என்ன நேம் வந்துடும். இப்போ நம்ம ஐடி இங்கே சேஞ்ச் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி 02 போட்ட உடனே வெல்மா பார்த்தீங்கன்னா வெல்மா. ஸோ மேட்ச் ஆகிடுச்சு. இப்போது இதே மாதிரி நீங்கள் வந்து இப்போது ஏஜ் போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஈக்குவல் டு போடுங்க, VLOOKUPன்னு போட்டு இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, லாக் பண்ணிக்கோங்க, கமா போட்டு டேபிள் அரேவை செலக்ட் பண்ணுங்க, இதையும் லாக் பண்ணிக்கோங்க. அடுத்து கமா போட்டு காலம் இண்டெக்ஸ் நமக்கு என்ன வரும், 1 2 3 4 4ன்னு போட்டு எக்ஸாக்ட் மேட்ச் 0 கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஏஜ் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கே என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா கஸ்டம் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஏஜ் என்ன, நம்பர் ஃபார்மேட். கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் இல்லை ஜென்ரல் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், மாறிடும். இப்போ ட்ராக் பண்ணிங்கன்னா மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஐடி 01 ஜேம்ஸ் வாக்கர், ஏஜ் 21 கரெக்டாக வந்துடுச்சு. இது என்ன பண்ணுறோம், ஐடி 06 போடுறோம். 6க்கு பார்த்துட்டிங்கன்னா என்ன இருக்குது, ஜனாடியா டெக்கர் 21 ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், VLOOKUP பண்ணி பண்ணலாம். இப்போ இது இன்னும் அட்வான்ஸாக பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா வேலிடேஷன் பண்ணலாம். டேட்டா வேலிடேஷன் டேட்டா கிளிக் பண்ணி இந்த டேட்டா வேலிடேஷன் கொடுப்பாங்க. இந்த டேட்டா வேலிடேஷன் எப்படி பண்ணணுங்கிற வீடியோவை நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட கார்டு மேலே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். லிஸ்ட்டில் போயிட்டு டேட்டா லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ட்ராப்டவுன் வந்துடும். இது நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ட்ராப்டவுன் உங்களுக்கு என்ன ஆகிடும், காப்பி ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ட்ராப்டவுனில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்க ஐடி எல்லாமே இங்கே வரும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடிக்கான டேட்டா எல்லாமே உங்களுக்கு மாறிடும். ஸோ இப்போது VLOOKUP வித்
டேட்டா வேலிடேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.